தான் நம்மளை பார்க்கணும். அவருடைய திருப்பாவை நம்ம மேல நம்ம விடணும். அதனால நான் அங்கே நிற்கிறேன், இங்கே நிற்கிறேன், நான் தான் பெரிய மாலைலாம் சாமி சுத்த மாட்டேன், நான் தான் உபயோகமாக பண்ணேன், அதெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை நம்ம வேலை. அதனால பெருமானுடைய திருப்படி சிந்தனையை நினைந்து கொண்டு அவனுடைய சிந்தனையாக இருந்து அந்த டியூன் கரெக்டான அந்த டியூன் நினைக்க வந்தீங்கன்னா அவன் பேசுவது நம்மளிடத்துல அவன் உரையாடுவது குமரன் குமரன் செய்தது உணர்வாய் பொறுப்புங்கவரும் குடிமரம் புதுக்குங்குவை கூட பெற்றவனே என்று சொல்லக்கூடிய அந்த புது குங்குவனை நினைந்து இங்கே உள்ள வரவர் நெருங்க வரும். அவன் உபதேசம் வாங்குறதுக்கா வரணும். தேங்காய் பழம் வாங்குறோம், மாலை வாங்குறோம், பூ வாங்குறோம்னா இதெல்லாம் கிடையாது. இது அவனுடைய அருள் பிரசாதம். அந்த அருளோடு சேர்ந்து நமக்கு அவனுடைய உபதேசம் வரும். அவன் பேசணும், அந்த உணர்வோடு சொல்லணும். எங்க அப்பனி தான் அப்பண்ணி அப்பைனி என்று சொல்லக்கூடிய அந்த மெத்தனமாக நாம எதிர்க்கிறோம். சாமி ஒரு சம்பந்தப்படுத்த பொழுது நம்ம மெத்தனமாக தட்டு கொடுப்போம், அவங்க திரும்பி தட்டு தான் கொடுப்பாங்க. நீ ஒரு நான் ஒரு சம்பந்தம் நடக்குதுன்னு சொல்லி அந்த சம்பந்தம் நடக்குதுன்னா அந்த மெத்தனமாக நாம முறை வைக்கிறாங்க. நம்ம இருக்கிறது நல்லா பெரிய தேங்காய் நாளைக்கு சக்திக்காகும், பரவாயில்ல பார்த்து சக்தி தோறாத தேங்காய் காத்து வாங்கிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சாமி கருத்து அவருடைய அருள் பிரசாதத்தை பதிவுவதற்காக அந்த அவகாசம். அதான் அந்த உறவு. நீ எனக்கு உறவு, அப்பாவா இருக்கலாம், மாமன் நீ மாமியும் நீன்னு சொல்றாரு. ஒன் பொருளும் நீ ஏறும் செல்வன் நீ பாடி பாடி நம்ம பசிந்துக்கலாம். பொன்னி மணி நீ முத்தும் நீ வயிறும் நீ ஏறும் செல்வன் நீ ஏங்கிறார். செல்வனை பற்றி கொண்டால் செல்வாய செல்வன் வேற செல்வன். அவன் திருவடியை பற்றி கொண்டாலே செல்வம் போதும். அதோட உலகத்தில் வேறுக்கு செல்வம் வேண்டும். ஏன்னா எத்தனையோ கோடி பிறவிகளில் எத்தனையோ செல்வந்தராக வாழ்ந்துட்டான், எத்தனையோ கோடி பிறவிகளில் எத்தனையோ பிச்சைகளாக வாழ்ந்துட்டான், எத்தனையோ கோடி பிறவிகளில் எத்தனையோ யோகியனா வாழ்ந்துட்டோம், எத்தனையோ கோடி பிறவிகளில் அயோக்கியனா வாழ்ந்துட்டோம். ஆனால் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டியது அந்த திருவடி கொண்டான். அந்த ஏதோ ஒரு செல்வன்மையே சொல்லக்கூடிய அந்த செல்வனுடைய திருவடியை உன்னை பற்றி கொள்ள வேண்டும். முருகன் குமரன் உருகக்கூடிய சிந்தை நடக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த நினைப்பதை உள்ளதோ கோவிலில் தேர்வுள்ளாதே இணைந்தோரும் காண்போரும் பேசுவதும் எப்போதும் அனைத்து எழுத்து உள்நக ஆனந்தம் சொல்லியும் குடிப்புழையான கேசெல்வதாய் என்று சொல்றார். கூட அவருடைய திருவடிக்கு தான் நம்மளுடைய குறிப்பாக இருக்கும். குறிசார்ந்து வாழ்வதுன்னு சொல்றாரு. ஆக இந்த திருக்கோயிலுக்குள்ளே வருகின்ற நம்முடைய செருப்பை விட்டுட்டோம் அப்படின்னாலே அந்த கொடிமரத்துல நாம சாஸ்தாங்க கொடுத்து வணங்கி வழிபடத்துல நம்முடைய ஆணவம் கட்டு மாயின்னு சொல்லக்கூடிய ஆணவங்களை எல்லாம் வழிவிட்டு நந்திய பெருமானிடத்துல பெருமானை தரிசனம் செய்வதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆயுள் சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவை அங்கே லயப்படுத்தி விட்டு சாமி அப்பதான் அவர் பேசுறது நமக்கு இல்லையா? சுந்தரமூர்த்தி நாயனார் உள்ள இல்ல எங்க போயிட்டாரு நந்தினை கேட்கிறார் இல்லையா? நந்தினி சொல்லக்கூடாது. அவரும் முதலாளி, இவரும் பெரியவர், முதலாளி துரோகம் பண்ணக்கூடாது. அப்படியே நந்தி அவர் திருப்பி காட்டி திருப்பிடுவாங்க. திருப்பிடுவார். அவர் பார்த்தா விவசாயி மாதிரி விவசாயம் செய்யக்கூடிய கிழவன் உணர்த்தியாக வயல்வெளிகளுக்கு பாசம் வருமா அங்க போய் கொடுத்துருவாரு. இல்லையா அதை உள்ள வர பெரிய வழி இருக்கு. அது போல ஞானிகளுக்கு அது தெரிகிறது என்று சொன்னால் நம்ம அதே சிந்தனை அந்த அட்லீஸ்ட் நம்ம அந்த வாசம் தாண்டி வரும்போது அந்த சிந்தனை சாமிக்கு இப்போ திறப்பட்டாங்க சார், நம்ம கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம், விஷயங்களை பேசுவோம், அப்படி பேசுவோம். திறப்பட்டாங்கன்னா நம்ம திரைய முடியும், கண்ணை மூடிட்டு நம்ம சிந்தனை அகத்துல வழிபாடு செய்யணும். சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டாங்க சார், அபிஷேகம் தீபாவளி நேரம் ஆகும், நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். தீபாவளி இப்படி உங்களுடைய தரிசனத்துக்கு உள்ளே வந்துட்டோம்னா நம்மை மறந்து விட வேண்டும். சொல்றாரு, ஆனா அதே பேரரசை ஞானாதரனை நவெடுத்திருமோ ஞானாகிய என்னை பிடிங்கி வெறும் தானாய் நிலை நின்று கற்பட வேண்டும். ஞானாகிய என்னை அப்ப சிவோம் பாவனையில் இருக்கும் பொழுதுதான் சிவம் விளையும். சிவோம் பாவனையிலிருந்து